ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். இந்த லோகத்திற்கெல்லாம் தாயாராக பிரகாசிக்கக்கூடியவள் அன்னை காமாட்சி. அந்த காமாட்சி தேவியானவள் காஞ்சிபுரத்திலே லலிதா மகாத்ரிபுர சுந்தரியாக ராஜராஜேஸ்வரியாக பிரகாசிக்கக்கூடியது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பிரம்மதேவருக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக வேண்டி அந்த காமாட்சி தேவியானவள் தன்னுடைய 3வது நேத்திரத்திலிருந்து தானே ஒரு மகாசக்தியாக வெளிப்பட்டார். அந்த ரூபத்திற்குத்தான் ஸ்வர்ண காமாட்சி, பங்காரு காமாட்சி அப்படின்னு பேரு. அந்த பங்காரு காமாட்சியானவள் கால வெள்ளத்திலே காஞ்சிபுரம் நீங்கி ஒரு 450 வருஷங்களுக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு எழுந்தருளினார். அந்த தேவியானவள் எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்தானம்தான் அந்த தெருவுதான் மேல வீதி அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோட இருக்கு. அந்த மேல வீதியிலே பங்காரு காமாட்சி அம்மனாக ஸ்ரீ சக்கரத்தினுடைய பிந்து மத்தியத்திலே லலிதா மகாத்ரிபுர சுந்தரியாக ஷியாமளையாலையும் வாராகியாலையும் சேவிக்கப்பட்டவளாக ராஜராஜேஸ்வரியாக வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவளாக கேட்டவருக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய கருணை கடலாக அம்பாள் எழுந்தருளி இருக்கா. அந்த அம்பிகையை வழிபட்டு க்ஷேமத்தை அடைந்தவர்கள் ஏராளம், கணக்கிலேயே சொல்ல முடியாது. அந்த அம்பாளுக்கு அநேக விதமான உற்சவங்கள் விசேஷமா நடைபெற்று வளர்ந்து அந்த வரிசையிலே கனு உற்சவமானது, அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு கனு பொங்கல் அன்னைக்கு கனு உற்சவமானது விசேஷமா நடைபெற்றது. அம்பாளுக்கு சாகம்பரி அலங்காரம், அதாவது பங்காரு காமாட்சி அம்பாள், காமகோட்டி அம்பாள்னு 2 அம்பாள் அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கா. அப்படி 2 அம்பாளுக்குமே சாகம்பரி அலங்காரம், அதோட கூட ஏகதின லட்சார்ச்சனை அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் விசேஷமா நடைபெற்றது. பக்த ஜனங்கள் எல்லோரும் திரளாக கலந்துட்டு தேவியினுடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமானார்கள். அதுபோல தஞ்சாவூருக்கு வரக்கூடியவர்கள் அவசியமாக மேல வீதியில் எழுந்தருளி விளங்கக்கூடிய பங்காரு காமாட்சி அம்பாளை தரிசனம் செய்து அம்பாளுடைய கருணைக்கு எல்லோரும் பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துகிறோம். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.